எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நாம என்ன ஜியோ பொலிட்டிக்கல் தகவல் பார்க்க போறோம்னா, ஈரான் நாடு மேல அணுகுண்டு வீசுறதுக்கு இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தயாராயிட்டு வர்றது எங்களுக்கு தெரிய வந்திருக்குது. ஒருவேளை அந்த மாதிரியான காரியத்தை இஸ்ரேல் பண்ணாங்கன்னா உலக வரைபடத்துல இருந்தே இஸ்ரேல் நாடு இல்லாம ஆக்கப்படும்னு சீனா பகிரங்கமான எச்சரிக்கையை இஸ்ரேல் அதிபருக்கு கொடுத்திருக்காங்க. அது சம்பந்தமான தகவல்களையும், அதுக்கப்புறம் மத்திய கிழக்கு பிராந்தியத்துல ஈரானோட அணுமின் நிலையங்கள் மேலலாம் அமெரிக்கா குண்டு வீசி தாக்குதல் நடத்திருக்கிறாங்க. அது அந்த பிராந்தியத்துல பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. அதை பத்தி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னிய ஜியோ பொலிட்டிக்கல் தகவலை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வளைகுடா பிராந்தியத்தில் ஈரான் அமெரிக்கா நாடுகளுக்கு இடையில கடந்த 10 நாளாக கடுமையான சண்டை நடந்துட்டு வருதுங்க. இந்த போர்ல இப்போ வரைக்கும் இஸ்ரேல் ராணுவம் நேரடியாக தலையிடலனாலும் வர நாட்களில் அவங்களும் அமெரிக்காவோட இணைஞ்சு ஈரானுக்கு எதிராக போர்ல ஈடுபடுறதுக்கான சாத்தியங்கள் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுதுங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ இஸ்ரேல் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு சர்வதேச ஊடகங்கள் கிட்டையும் நாட்டு மக்கள் கிட்டையும் என்ன விஷயங்களை முன் வச்சு பேசியிருந்தாருன்னா, அமெரிக்காவோட துணை அதிபராக இருக்கிற ஜேடி வான்ஸ் உட்பட இன்னும் சில நாடுகளோட அதிபர்களும் இஸ்ரேல் சம்பந்தமா என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, அமெரிக்க அதிபர் துணையோட தான் இஸ்ரேல் பிரதமரான நான் ஆட்சி நடத்திட்டு வரேன்னு அவங்க பேசுறாங்க. அதையும் தாண்டி இஸ்ரேல் தான் அமெரிக்காவை வலுக்கட்டாயமா ஈரான் போருக்குள்ளார கொண்டு வந்து விட்டுருக்குதுன்னு அவங்க விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் இஸ்ரேல் சார்பா நான் பதில் சொல்றேன்னு நெதன்யாகு என்ன குறிப்பிட்டு பேசியிருந்தாருன்னா, ஒரு உதாரணத்துக்கு அமெரிக்காவுக்கு பக்கத்துல லெபனான் ஈரான் நாடு மாதிரி ஒரு நாடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நாட்டில் இருக்கிற பயங்கரவாதிங்க அமெரிக்காவுக்குள்ளார பூந்து அமெரிக்க குடிமக்கள் மேலையும் அமெரிக்க ராணுவத்தினர் மேல அவங்க தாக்குதல் நடத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அமெரிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, அண்டை நாடுகளால் நடத்தப்பட்ட தாக்குதல் அமெரிக்க இறையாண்மைக்கு எதிராக தொடுக்கப்பட்ட நேரடி போர்னு அப்ப அமெரிக்கா சொல்லுவாங்க. சம்பந்தப்பட்ட அந்த நாடுகளை சும்மா விடுவாங்க. அந்த நாடுகளுக்கு எதிராக மிக கடுமையான போர் தொடுத்து அவங்களை இருந்த இடம் தெரியாம ஆக்கிடுவாங்கன்றது உலக நாடுகளுக்கு நல்லாவே தெரியும். ஆனா நடைமுறையில் அமெரிக்காவுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே இல்லை. ஆனா இங்க வளைகுடாவில் வாழ்ந்துட்டு இருக்கிற இஸ்ரேல் மக்களுக்கு அப்படி ஒரு பிரச்சனை தான் இங்க நடைமுறையில் இருந்துட்டு இருக்குது. இஸ்ரேலை சுத்தி எக்கச்சக்கமான தீவிரவாத கூட்டம் செயல்பட்டு வருது. இங்க பாலஸ்தீனத்துல ஹமாஸ் படைங்க, அந்தாண்ட லெபனான் பகுதியில் இஸ்புல்லா படைங்க, அதுக்கப்புறம் ஹவுதின்ற ஒரு படைகள் ஏமன் நாட்டில இருந்து எங்க மேல தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த பிராக்சி படைகளை வழி நடத்துறதுக்குன்னு ஈரான் ஒரு நாடு இருந்துட்டு இருக்குது. அந்த நாடு மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இஸ்ரேல்னு ஒரு நாடு இருக்கவே கூடாதுன்னு ஆசைப்பட்டு இருக்கிறாங்க. அமெரிக்கா எப்படி உலகத்துல இறையாண்மை பொருந்திய ஒரு நாடோ அப்படிதான் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இஸ்ரேல் நாடு இருந்துட்டு இருக்குது. ஹமாஸ் இஸ்புல்லா படைங்க இஸ்ரேலுக்கு எதிராக ராக்கெட்ஸுங்க ட்ரோன்ஸுங்களை அனுப்பி தாக்குதல் நடத்தினா அவங்களுக்கு எதிராக நாங்க பதிலடி தாக்குதலை கண்டிப்பா நடத்துவோம். தெற்கு லெபனான் பகுதியில் இஸ்புல்லா படைங்களுக்கு எதிராக நாங்க தாக்குதல் நடத்துறத உடனடியாக நிறுத்தணும்னு அமெரிக்காவோட அதிபரும் துணை அதிபரும் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆனா எங்களால் அப்படி நிறுத்த முடியாது. இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக அவங்க தாக்குதல் நடத்துறத நிறுத்துற வரைக்கும் நாங்க இஸ்புல்லா படைகளை அழிக்க தாக்குதல் நடத்திக்கிட்டே தான் இருப்போம். அதே சமயம் இஸ்ரேலோட அதிபரா நெதன்யாகு தொடர்ற வரைக்கும் மத்திய கிழக்குல ஈரான் நாடால என்னைக்கும் அணு ஆயுதங்களை பெறவே முடியாது. அதை நாங்க தாக்குதலால கண்டிப்பா தடுத்து நிறுத்திக்கிட்டே இருப்போம்னு நெதன்யாகு மிரட்டல் விடுத்து பேசியிருக்கிறாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், பொதுவா ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன். அக்டோபர் 7ஆம் தேதி அன்னைக்கு ஹமாஸ் படைங்க இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்தினது தப்பான விஷயம். அதுக்கு பதிலடியா இவங்க படையெடுத்து போனாங்க. அப்படி பாலஸ்தீனத்துக்குள்ளார இஸ்ரேலோட ஐடிஎஃப் ராணுவம் தாக்குதல் நடத்துறாங்கன்னா அவங்க ஹமாஸ் படைகளை குறி வச்சு மட்டும் தாக்குதல் நடத்திருக்கணும். ஆனா இஸ்ரேல் பிரதமர் என்ன பண்ணிட்டாருன்னா, அங்கு பாலஸ்தீனத்துல அப்பாவி பொதுமக்களை குறி வச்சு தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சாரு. இப்ப வரைக்கும் அங்க பெண்கள் குழந்தைகள்னு பாகுபாடு இல்லாம 60,000க்கு அதிகமான பொதுமக்கள் இஸ்ரேலோட தாக்குதலால இறந்து போயிருக்காங்கன்னு ஐநா சபையும் சுட்டி காட்டியிருக்காங்க. இதையும் தாண்டி சர்வதேச நீதிமன்றமும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு போர் குற்றவாளின்னு சொல்லியிருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், உலகத்துல அமெரிக்க எதிர்ப்பு நாடு மட்டும் இல்ல, அமெரிக்காவுக்கு நட்பு நாடா இருக்கிற சில நாடுகளும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு எங்க நாட்டுக்குள்ளார அடி எடுத்து வச்சாருன்னா அவரை நாங்க கைது பண்ணுவோம்னு வெளிப்படையாவே சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுல நாம பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்தியா உட்பட உலகத்தில் எந்த நாடுகளுமே இஸ்ரேல் மக்களை வெறுக்கலங்க. இஸ்ரேல் அரசாங்கத்தை வழி நடத்திக்கிட்டு இருக்கிற நெதன்யாகு ஈரான் பிராக்சி படைகளுக்கு எதிராக போர் நடத்துறான்னு எக்கச்சக்கமான பொதுமக்கள் உயிரிழப்புக்கு அவர் காரணமாக இருக்கிறாருன்றதுனால தான் அவரை கைது பண்ணுவோன்ற அளவுக்குலாம் நிறைய நாடுங்க பேசுறாங்க. இப்போதைய நிலைமையில நெதன்யாகுவே இஸ்ரேல் நாட்டில் காபந்து அரசாங்கத்தை வழி நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு பிரதமராக தாங்க இருக்காரு. எதிர்வர அக்டோபர் 27, 2026ஆம் தேதி அன்னைக்கு இஸ்ரேல் நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் நடக்க இருக்குது. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் யார் இஸ்ரேல் மக்களோட ஆதரவு பெறாங்களோ அவங்க தாங்க அடுத்த பிரதமரா வர முடியும். இப்போதைய நிலைமையில அங்க மக்கள் ஆதரவு நெதன்யாகு இழந்திருக்கிறதுனால அவர் திரும்பவும் அந்த நாட்டோட அதிபரா வர்றதுக்கு வாய்ப்புங்க குறைவுதான்னு சர்வதேச ஊடகமா இருக்கிற ராய்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்படியான நிலைமையில நெதன்யாகு இப்ப பேசியிருக்கிற
இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதிராக சீனாவோட வெளியுறவுத்துறை கடுமையான கண்டனங்களை பதிவு பண்ணியிருக்காங்க. நெதன்யாவுக்கு எதிராக சீனாவோட ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு நாட்டு மக்கள் கிட்ட பேச போகும்போது அவருடைய பேச்சில் பல உள்ளர்த்தங்களை மறைச்சு வச்சு தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இஸ்ரேல் நாட்டில் தன்னுடைய பதவியை காப்பாற்றிக்கணுன்ற ஒரே நோக்கத்துக்காக அவர் கடந்த 2 வருஷத்துக்கு மேல நிறைய போர்களை நடத்திட்டாரு. அதுல எக்கச்சக்கமான உயிர்களும் போயிருக்குது. இப்ப எதிர்வர இஸ்ரேல் நாடாளுமன்ற தேர்தலை எப்படியாவது நடக்காம பார்த்துக்கணும்னு ஈரானுக்கு எதிராக இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மிக மோசமான ஒரு தாக்குதல் நடத்துறதுக்கு இஸ்ரேல் பிரதமர் முயற்சி பண்ணிட்டு வர்றது எங்களுக்கு தெரிய வந்திருக்குது. அந்த அழிவுகரமான தாக்குதல்ன்றது ஈரான் நாட்டுக்கு எதிராக அமெரிக்கா இஸ்ரேல் நாடுங்க ஒன்னா சேர்ந்து அணு ஆயுத போர் தொடுக்க முயற்சி பண்ணிட்டு வராங்க. அந்த மாதிரி எதனா டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸை பயன்படுத்தி ஈரான் நகரங்களுக்கு எதிராக இஸ்ரேல் தாக்குதல் நடத்துற பட்சத்தில் அதுக்கான விலையும் இஸ்ரேல் கண்டிப்பா கொடுக்க வேண்டியிருக்கும். இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக அந்த மாதிரியான ஒரு அணுகுண்டு தாக்குதலை நடத்திட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உலக வரைபடத்தில் இஸ்ரேல் ஒரு நாடே இருக்காதுன்னு சீனாவோட ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி மிக கடுமையான ஒரு கண்டனத்தை இஸ்ரேல் பிரதமருக்கு எதிராக பதிவு பண்ணிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான ஒரு காட்டமான ஸ்டேட்மெண்ட் சீனா தரப்புல இருந்து எதனால கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா, ஈரான் நாட்டில் 2 விஷயத்தை அடையணும். ஒன்று, அந்த நாட்டில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும். அதுக்கப்புறம் அவங்க கைவசம் இருக்கிற செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை எல்லாத்தையும் அழிக்கணும்னு தான் கடந்த மார்ச் மாசத்தப்ப இஸ்ரேல் அமெரிக்கா நாடுங்க ஈரானுக்கு எதிராக போற தொடங்கினாங்க. ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த நாட்டில் ஆட்சி மாற்றத்தையோ இல்லைன்னா அவங்க கைவசம் இருக்கிற செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தையும் அவங்களால கைப்பற்றவோ அழிக்கவோ முடியலங்க. இப்ப காமேனியோட இறுதி சடங்கு முடிஞ்சதுக்கு அப்புறமும் கடந்த 10 நாளா ஈரான் நாட்டுக்கு எதிராக அமெரிக்கா மிக கடுமையான போரை நடத்திக்கிட்டு இருக்காங்க. போர்ல எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கலன்றதுனால ஈரான் நாட்டுக்கு எதிராக டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸை பயன்படுத்தினா என்னன்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவும் முடிவு பண்ணியிருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குதுங்க. அதை எப்படியோ சீனா ரஷ்யா நாடுங்க தன்னோட உளவு அமைப்புகள் மூலமா கண்டுபிடிச்சிருப்பாங்க போல. அதனால தான் இப்போ இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இஸ்ரேல் பிரதமருக்கு எதிராக சீனாவோட ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் அமெரிக்காவோ இல்ல இஸ்ரேலோ ஈரானுக்கு எதிராக டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் எதனா பயன்படுத்த முயற்சி பண்ணா அதை தடுக்கிறதுக்கான ஒரு ஏர் டிஃபென்ஸ் கட்டமைப்புகளையும் ஈரானுக்கு ரஷ்யா கொடுத்துருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுதுங்க. இஸ்ரேல் அமெரிக்கா நாடுங்க ஈரானுக்கு எதிராக அணுகுண்டு தாக்குதல் நடத்த முயற்சி பண்ணக்கூடாதுன்னு தான் கடந்த சில நாளைக்கு முன்னாடி அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை கொடுக்கிற விதமா ரஷ்யா தன்னோட Tu-214 ஒரு சக்தி வாய்ந்த டூம்ஸ்டே விமானத்தை நேரடியா மாஸ்கோல இருந்து தெஹ்ரான்ல கொண்டு வந்து தரையிறக்குனாங்க. இப்படி பண்றது மூலமா அமெரிக்காவுக்கு ரஷ்யா என்ன மெசேஜ் கொடுக்க பாக்குறாங்கன்னா, ஈரானுக்கு எதிராக நியூக்ளியர் அட்டாக் பண்றதுக்கு அமெரிக்கா முயற்சி பண்ணக்கூடாது, நாங்க எல்லா வகையிலையும் ஈரானுக்கு துணையா நிக்கிறோன்றத காட்டுற விதமா தான் இப்படி ஒரு விமானத்தை கொண்டு வந்து தெஹ்ரான்ல ரஷ்யா தரையிறக்கிருக்காங்க. இந்த விவகாரத்துல டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றது என்னன்னா, ஈரானுக்கு எதிராக நியூக்ளியர் அட்டாக் பண்ற அளவுக்குலாம் இஸ்ரேல் அமெரிக்கா நாடுங்க போக மாட்டாங்க. இந்த நிமிஷம் ஈரானுக்கு எதிராக போர் நடத்துறதுக்கே ட்ரம்ப் கடுமையான பல நெருக்கடிகளை உள்நாட்டில் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அங்க இஸ்ரேல் எடுத்துக்கிட்டா நெதன்யாகுவோட அரசாங்கம் கலைக்கப்பட்டு தேர்தலை நோக்கி அந்த நாடு போயிட்டு இருக்குது. இப்படியான நிலைமையில நியூக்ளியர் வார்ன்ற அந்த கட்டத்துக்குலாம் இஸ்ரேல் அமெரிக்கா போகிறதுக்கு வாய்ப்புங்க குறைவுதான்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, எப்படியாவது ஈரான் அரசாங்கத்தையும் அவங்களோட ராணுவத்தையும் வழிக்கு கொண்டு வர வைக்கணும்னு ட்ரம்ப் இப்போ மோசமான தாக்குதலை ஈரான் நாட்டுக்கு எதிராக கடந்த ஒரு 10 நாளா நடத்திக்கிட்டு இருக்கிறாருங்க. அதுலயும் கடந்த 5 நாளைக்குள்ளார ட்ரம்போட உத்தரவுக்கு இணங்க அமெரிக்க ராணுவம் ஈரானுக்கு எதிராக எப்படி ஒரு தாக்குதலை நடத்திருக்கிறாங்கன்னா, ஈரான் நாட்டோட உள்கட்டமைப்புகளா இருக்க பிரிட்ஜுங்க, ரோட்வேஸுங்க, அவங்களோட மிலிட்டரி அசட்ஸை குறி வச்சுலாம் மிக கடுமையான அளவில் குண்டு வீசிட்டு வராங்க. பிரைமரி கோலா ஈரானோட உள்கட்டமைப்புகளை அடிச்சா அவங்க பலவீனப்படுவாங்கன்னு அமெரிக்கா முடிவு பண்ணிருக்காங்க. 2வது கட்டமா ஈரான் நாட்டில் இருக்கிற 2 நியூக்ளியர் சைட்டை குறி வச்சு அமெரிக்கா தாக்குதல் நடத்திருக்காங்க. ஜூலை 18 இருந்து 21ஆம் தேதிக்குள்ளார புஷிர், அதுக்கப்புறம் டார்கோவின் என்ற 2 நியூக்ளியர் சைட்டை குறி வச்சு அமெரிக்கா குண்டு வீசிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த அட்டாக் சம்பந்தமான சேட்டலைட் இமேஜ்களை வச்சு சர்வதேச ஊடகமா இருக்கிற தி V1 என்ன செய்திகளை வெளியிட்டு இருக்காங்கன்னா, ரஷ்யாவால கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிற புஷிர் நியூக்ளியர் சைட்டோட அணு உலையை தவிர்த்துட்டு மற்ற ஃபெசிலிட்டி எல்லாம் குறி வச்சு அமெரிக்கா ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா ஈரான்ல அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்த டார்கோவின் நியூக்ளியர் சைட்டை குறி வச்சும் அமெரிக்கா ஏர் ஸ்ட்ரைக்கை கண்டக்ட் பண்ணிருக்காங்க. சேட்டலைட் இமேஜிங் மூலமா இந்த 2 நியூக்ளியர் சைட்டோட அணு உலை மட்டும் தவிர்க்கப்பட்டு மற்ற எல்லா இடங்களை குறி வச்சும் கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது தெளிவா இருக்குதுன்னு சர்வதேச ஊடகமா இருக்கிற தி V1 வந்து செய்தி வெளியிட்டு இருக்காங்க. ஈரான் கிட்ட செறிவூட்டப்பட்ட யுரேனியமா ஸ்டாக்குங்க வந்து ஒரு 500 கிலோக்கு மேல இருக்குதுங்க. அதை எப்படியாவது கைப்பற்றணும்னு அமெரிக்கா இஸ்ரேல் நாடுங்க இந்த நிமிஷம் வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களால அதை கைப்பற்ற முடியலனாலும் ஈரானுக்குள்ளார செயல்பட்டு இருக்கிற நாட்டன்ஸ்,
இஸ்பகான், ஃபார்டவ், அதுக்கப்புறம் புஷீர் மாதிரியான நியூக்ளியர் சைட்ல எந்த இடத்துல ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்க முயற்சி பண்றாங்கன்னு கண்காணிச்சு அந்த இடத்தெல்லாம் குறி வச்சு குண்டு வீசுறத இந்த ரெண்டு நாடுகளும் வழக்கமா வச்சிருக்காங்க. அதுவே ஈரான் தரப்பை எடுத்துக்கிட்டா ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்கிறதுக்கு சீனா, ரஷ்யா நாடுங்க முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. ஈரான் அணு ஆயுத தயாரிப்பை மையப்படுத்தி ஈரான் மண்ணுல கோல்டு வார் டைம்ல இருக்கிற மாதிரி ரஷ்யன் ஃபெடரேஷனும் அமெரிக்காவும் மறைமுகமான ஒரு போரை தொடர்ந்து நடத்திட்டு வராங்க. ஈரான்ல அணுமின் நிலையங்கள் தாக்கப்படுறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. இந்த மாதிரி நிறைய ஜியோ பொலிட்டிக்கல் தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எங்களுக்கு சில நண்பர்கள் யூடியூபோட சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் பக்கத்துல நாங்க கொடுத்திருக்கிற QR கோடை பயன்படுத்தி எங்களுக்கு உதவி பண்ணிட்டு வராங்க. நீங்களும் உதவ நினைச்சீங்கன்னா இந்த வழிகளை பயன்படுத்தி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். UPSC, TNPC, RRBக்கு சில புத்தகங்களை நாங்க டேக்டு ப்ராடக்ட்ஸா கொடுத்துருக்கோம். அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. வல்லரசு நாடுங்க தேவையில்லாம மற்ற சின்ன நாடுகளோட சண்டை போடுறத கைவிட்டுட்டு மக்களுக்கான அடிப்படை தேவையா இருக்க உணவு, கல்வி, மருத்துவத்துக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. அடுத்து ஒரு டிஃபென்ஸ் ஜியோ பாலிட்டிக்ஸ் தகவலோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது ஆல் இன் தமிழ்.